வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் யூஸிங் ஃபிங்கர்ஸ். அதாவது ஒரு 6 to 10க்குள்ளே இருக்க ஒரு டேபிளை வந்து நம்ம கை விரல்லையே வந்து சொல்லலாம். என்ன ப்ரோ, 10 வரைக்கும் தான், 10 டேபிள் வரைக்கும் தான் நம்மளால சொல்ல முடியுமா, அதுக்கு மேலே சொல்ல முடியாதுனாக்கா சொல்லலாம். பட் நான் ஏன் 10 வரைக்கும் கொண்டு வந்தேனாக்கா, மோர் ஓவர் எல்லார் கையிலும் 10 விரல் தான் இருக்குது. 11 விரல், 12 விரல், 13, 14னா அப்போது நாம் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப் டு 10க்குள்ள இருக்க ஒரு 6 to 10க்குள்ள இருக்க ஒரு டேபிள்ஸை எப்படி கையிலேயே சால்வ் பண்ணலாம், இல்லை கையிலேயே சொல்லலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு கற்று தர போகிறேன். இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட 2 கையில் இருக்க தம் ஃபிங்கரையுமே 6 அப்படின்னு வச்சுக்கணும். 6 அடுத்து 4 ஃபிங்கர் வந்து 7, மிடில் ஃபிங்கர் வந்து 8, இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போது இந்த தம் ஃபிங்கர்னா 6, லெஃப்ட் தம்னால 6, ரைட் தம்னால 6, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. தான் பேஸு. இதை நான் நல்லா பார்த்துக்குங்க. இப்போது இதில் ஒரு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 7 into 8 என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அதை குருட்டு மனப்பாடம் பண்ணி சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபார் த டைமிங் ஒரு டைமில் வந்து டக்குன்னு வந்து நமக்கு வராது. அப்போ என்ன பண்ணுவோம், 1 into 8, 8, 2 is 8, 6 அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ அப்படி சொல்லாமல் எப்படி அப்படியே இந்த மேஜிக் பண்ணுற மாதிரி 2 கையும் அப்படி பண்ணி சொல்லலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுல இந்த 7 வந்து 4 ஃபிங்கரா, 8 வந்து மிடில் ஃபிங்கர். இது ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட் ஃபேஸிங்கில் வச்சுட்டு இப்படி ஒரு கோடை போட்டுருங்க. ஒன்றா நீங்கள் அசியூம் பண்ணிங்க. போட்டுட்டு இப்போது இது கீழே இருக்கிறத வந்து ஆட் பண்ணணும், மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிள். எப்படின்னாக்கா 1, 2, 3, 4, 5. 5னா அப்போது இதோட யூனிட் டிஜிட் எப்படியும் வந்து 5னாக்கா இது 50. அப்போது இது 5 இருக்கும். பேலன்ஸ் இப்போது இதுங்க முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எவ்வளோ இருக்குது, 1, 2, 3. இது 1, 2. மேலே வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ இங்கே 3, டோட்டலாக 3 இருக்கா. இது 3 into 2 எவ்வளோ, 6. இதுதான் யூனிட்ஸ் டிஜிட். ப்ளஸ் 6 இப்படி பண்ணிங்கனாக்கா 56. இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஒரு செகண்டில் வந்து நீங்கள் வந்து அதை ரீகால் பண்ணாமல், அந்த குருட்டு மனப்பாடம் பண்ணதுலேருந்து ரீகால் பண்ணாமல் டக்குன்னு இப்படி விரலை ஆப்போசிட் ஃபேஸிங்கை மாற்றி நீங்கள் சொல்லலாம். இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது 6 9s அப்படின்றாங்கனாக்கா நமக்கு நல்லா தெரியும், லெஃப்ட் தம், அதாவது இந்த டிஜிட் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துங்க, இந்த டிஜிட்டை ரைட் ஹேண்டில் எடுத்துங்க. வந்தாக்கா இப்போது லெஃப்ட் தம் 6, ரைட்டில் இந்த ரிங் ஃபிங்கர் 9. இப்போது இதையும் ஃபேஸ் பண்ண வச்சுட்டு இது கீழே கவுண்ட் பண்ணணும். கீழே வந்து அடிஷன், மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 1, 2, 3, 4, 5. அப்போ டோட்டலாக 5 இருக்கு. அப்போது 50. மேலே மல்டிப்ளிகேஷன் 1, 2, 3, 4. அப்போது இது 4 into 1 + 4. இப்போது 9 6 are 54. இதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போது 6 7s are, நமக்கு நல்லாவே தெரியும், லெஃப்ட் தம் வந்து 6னும் ரைட்டோட 4 ஃபிங்கர் 7. இப்போ இதையும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ண வச்சுட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே 2, இங்கே 3. அப்போ டோட்டலாக 30. எப்பயுமே இங்கே 3னாக்கா இங்கே 3 ஆட் பண்ணாக்கா 3 தானே வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை வந்து இன்ட்டு 10 பண்ணிக்கணும். இப்போ பண்ணால் 30 வரும். இங்கே வந்தாக்கா 4 இருக்குது. டோட்டலாக 1, 2, 3, 4. 4 into 3, அதாவது 1, 2, 3 பண்ணாக்கா 12 வரும். எப்பயுமே இதில் வந்து 30 தான் போடணுமா அப்படின்னாக்கா இங்கே 30 + 12 இப்படி போட்டு நீங்கள் 42ன்னு சொன்னாலும் ஓகே. அப்படி இல்லை, நான் இன்னும் ஷார்ட்டாக இல்லை சிம்பிளாக பண்ணுவேன் அப்படின்னாக்கா, எப்பயுமே வந்து நமக்கு இந்த 10 டேபிள் வரைக்கும், அதாவது 9 9s are அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 81. அது 3 டிஜிட் போக போகுது இல்லை. ஸோ சிம்பிளாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா இங்கே 3னாக்கா 2 டிஜிட்ஸ் தான் எனக்கு தெரியும். அப்போ இங்கே 3, 4 3s are 12னா 1 கேரி, இங்கே 2 எவ்வளோ வரும்,
3 + 1 சொல்றது கஷ்டமா என்ன? 42 ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதே 8 8s ஆர் அப்படின்னாக்கா 8 வந்து இங்க 3rd இங்க இருந்து இது வரும். பார்த்தாக்கா 1 2 3 4 5 6 அப்போ இது இங்க 6 வச்சுக்குவோம். மேல 1 2 3 2 அப்போ 2 into 2 இது 4 அப்போ 64. ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வெறும் நம்ம கையில் இருக்க 10 விரலை வச்சு ஒரு 6 to 10 டேபிள்குள்ளே இருக்க டேபிள்ஸை வந்து ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்றது உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்களா இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம்? எல்லாம் வந்து குருட்டு மனப்பாடம் அந்த ஒன்றுத்தை தான் டேபிள்ஸ் இன்னி வரைக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? ஹோப் இந்த வீடியோவில் ஏதோ புதுசாக கற்றுருப்பீன்னு நினைக்கிறேன். அப்படி எதனா கற்றுட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.